இது பார்த்தீங்கன்னா தருமபுரி தாண்டி வர்ற டோல்கேட்டு, தருமபுரி டு சேலம் போகிற டோல்கேட்டு. இந்த டோல்கேட்டுக்கு அப்புறமா இருக்கிற ரோடு எல்லாமே பயங்கர மோசமான ரோடு. அதை பற்றி தான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் அங்கே போயிட்டு அதை காமிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் இருந்து ஃபுல்லாக ஒரு காட் ரோடு மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரோடை பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்குன்னு ஒரு பெரிய ஒரு கதையே இருக்குது. இந்த கதையை வந்துட்டு அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரில. பட் இருந்தாலும் நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தருமபுரியில் இருக்கிற அண்ணன்கிட்டையும் கேட்டேன், கேட்காம சொல்லலை, கேட்டுட்டு தான் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கும் ஃபீல் ஆனதை நான் சொல்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் கூட நிறையா பேர் பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தோணுது. நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு சுற்றி சுற்றி நிறையா மலைகள் இருக்கும். அந்த மலைகளுக்கு நடுவில் ரோடு போகும். அந்த ரோடு வந்து எப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ரோடு சூப்பராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு இன்னொரு பெரிய கதை இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே மோகினி பையா தொப்பூருன்னு சொல்லுவாங்க. இந்த தொப்பூர் என்னென்னா, நம்ம அந்த தருமபுரி டு சேலம் போகிற ரோட்டில் அந்த தொப்பூர்னு ஒரு இடம். அது சுற்றி 2 சைடும் மலை இருக்கும். அந்த மலையை வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. அந்த ரோடு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேர்வாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பயங்கர கேர்வாக இருக்கும். ஆனால் ரோடில் வந்துட்டு எந்த தடுப்புமே இருக்காது. ஐ மீன் பேரிகார்டு இல்லை நம்ம ஸ்பீட் பிரேக்கரு எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், காட் செக்ஷன் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், காட் செக்ஷன் ரைட்டில் போட்டிருந்துச்சு காட் செக்ஷன்ஸ் பிகின்ஸ்னு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிற வழியிலே தெரியும், காட்ஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த காட்ஸ்க்கு பயங்கர ஒரு ஸ்டோரி இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஹைப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மோகினி பேய் இருக்குது, இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும், பார்த்து போகணும். நைட்டு ஆனால் வந்துட்டு இங்கே லாரி டிரைவர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. கதைனா தெரில, அது உண்மையாக போயான்னு நமக்கு தெரில. ஏதோ பார்த்த மாதிரி ஒயிட் கலரில் ஏதோ கட்டிகிட்டு போன மாதிரி, ஏதோ கிராஸ் பண்ண மாதிரி, அப்படிலாம் நிறைய கதை இருந்திருக்கு இங்கே. அது உண்மையாக போயான்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த ரோடு எல்லாமே நம்ம இப்போ ஒரு ஊட்டி மேலே ஏறுறோம், அந்த கேர்வ்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எத்தனை கேர்வ்ஸ் இருக்குது, ஊசி வளைவு. இங்கே பாருங்கள் எப்படி வளையுதுன்னு பாருங்கள், இந்த ரோடு எப்படி வளையுதுன்னு பாருங்கள். கண்ட்ரோலே இருக்காது, சுத்தமாக கண்ட்ரோல் இருக்காது. நான் இப்போ எவ்வளோவில் போகிறேன், 70ல் போயிட்டுருக்கேன். பட் இந்த இடத்துலலாம் ஒரு எஸ்ஆர்எம் பஸ்ஸு நான் பார்த்தேன். எஸ்ஆர்எம் பஸ் எப்படி போனாங்கன்னா ஒரு 120ல் போனான். வந்துட்டு இந்த ரோடை பாருங்கள், இந்த ரோடு தான் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஹைவே மாதிரியே இருக்காது, பயங்கர ஒரு கேர்வாக இருக்கும். உங்களுக்கு இதில் கேமராவில் பார்க்க தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துலாம் பாருங்கள், இந்த மலையெல்லாம் உடச்சி ரோடு போட முடியாது, அதனால இருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க. பட் இதிலலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடம் தெரியும். இதெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது. ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததை எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா ஸ்பீட் பிரேக்கரில் கூட இவ்வளோ ஸ்பீட் நம்ம ஸ்பீடாக வந்துட்டு பிரேக் போடுறப்போ பின்னாடி வர்ற வண்டிஸ் எல்லாம் முட்டிடுது, அது மூலமாக கிராஷ் நடக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோடு தான் அப்பா கண்ட்ரோலே இருக்காது. எனக்கும் இதில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. நான் கீழே விழலை, பட் இருந்தாலும் இந்த டேர்னிங்கில் அப்படி இறக்கமாக அப்படி ஸ்லோப்பாக இருக்கும் பார்த்துருங்க. நம்ம திருக்காமலே அது வந்து ஸ்பீடாக போகும். ஸோ இந்த இடத்துல நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டம் வண்டியை ஓட்டுறதுக்கு. நம்ம வந்து என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போயிடும். அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க, அது அந்த பேய் தான், அந்த மோகினி பேய் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா என்ன ஏது ஒன்றும் நமக்கு தெரில. பட் இருந்தாலும் இந்த இடம் ஃபுல்லாகவே காட் செக்ஷனு, நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிற இடம். அதில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் பேரிகார்டும் வச்சுருந்துருக்காங்க, எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. ஏன்னா அது மூலமாக ஆக்சிடென்ட் நடக்கு, அது இல்லைனாலும் ஆக்சிடென்ட் நடக்கு அப்படிங்கிறதுனால. அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மித்தே இருக்குது. நீங்கள் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் நல்லா எப்படி சொல்கிறது, தியரட்டிக்கலாக நல்லா கேதர் பண்ணிட்டு நிறைய பேர் நிறையா ஸ்டோரி பண்ணியிருப்பாங்க இதுக்குன்னு. நீங்கள் வந்து பார்க்கலாம், காட் செக்ஷனு தருமபுரி பக்கத்தில் அப்படின்னு போட்டு மோகினி பெயின் போட்டாலே வந்துடும். ஏன்னா அவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. நானே நிறைய பேர் இதை பார்த்துருக்கேன்.
அந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேமராவில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரில. நீங்கள் வந்தால் ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 50-60 பைக்கில் அதுவே அன்கண்ட்ரோலபிள்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகும். இதே இது சைடில் 2-3 வண்டி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் மலைகள் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே.